இந்த கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை சரியாக படிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தேர்தல் அக்கறையா இருந்திருக்கணுமே தவிர தேர்தல் சட்டங்கள் அதில் தங்களுக்குரிய பொறுப்புகள் இதை பற்றிய எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமத்தான் இவர்கள் போயிருக்கிறார். தங்கள தரப்பிலே என்ன தவறுகள் நேர்ந்ததுன்றதை பற்றி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனபடியா இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் விழிப்பாக இருந்து தங்களினுடைய உண்மையான பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்வார்கள் என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வு களத்தில் உணர்ந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வு களத்தோடு எங்களோடு உணர்ந்திருக்கின்ற சிவலிங்கம் விஸ்வலிங்கம் அவர்கள் ஆளுமையான பெற்ற அரசியல் ஆய்வாளர்களும் பல ஊடகங்களில் இந்த தொலைக்காட்சி வானொலி என்று சொல்லி ஆய்வு நிகழ்வுகளையும் அரங்கங்களில் கலந்து கொள்கின்ற ஒரு சிறப்பான வருமான சிவலிங்கம் ஐயா அவர்கள் விஸ்வலிங்கம் அழைத்தோம். வணக்கம் ஐயா. வணக்கம். STS டிவி நேயர்களுக்கு முதலில் வணக்கங்கள். நல்லது. முறை இணைந்திருந்தாலும் நாங்கள் பேச போகின்ற விடயமே எங்களுடைய தாயகம் பற்றியதும் தாயக அரசியல் பற்றியதுமாக இருந்த போது தாயக அரசியல் பற்றி பார்க்கின்ற போது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பரபரப்புகள் நம்பரப்புகின்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் சரியல்ல, அதற்கான பிழைகள் ஏற்பட்டிருக்கின்றது. இது எங்கு தவறு இருப்பதாக நீங்கள் ஒரு ஆய்வாளராக? நாங்கள் ஆழமாக இதை பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த அரசியல் கட்சிகள் நீண்ட அனுபவம் கொண்டவர்களை வைத்திருக்கிறது. தேர்தல் இவர்களுக்கு புதிதல்ல. ஆனபடினாலே இவர்கள் இந்த தேர்தல் தொடர்பாக மிகவும் கவனமாகத்தான் நடந்து கொண்டிருக்க வேணும். அடுத்தது, இந்த தேர்தல் விதிகள் அடிக்கடி மாறி வருகிறத பார்க்கலாம். ஏனென்றால் தேர்தல் காலங்களில் கிடைக்கிற அனுபவங்களை வச்சு தேர்தல் ஆணையம் அப்போது தேர்தல் விதிமுறைகளை மாற்றிக்கொண்டு வருகிறது. அடுத்தது, இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் தான் அவர்கள் இந்த தேர்தல் ஏதாவது ஒரு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் இங்கே இருந்துதான் அதை அறிமுகப்படுத்துவார்கள். பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல்களுக்கு முதல் இந்த தேர்தல் முறைகளில் ஏற்படுற அனுபவங்களை வச்சுத்தான் பின்னர் அவற்றில் மாற்றங்களை கொண்டு வந்து செய்வார்கள். எனவே நாங்கள் இப்ப நடைபெற்ற இந்த தேர்தல் நியமன பத்திரங்கள் நிராகரிப்பு என்பவற்றை பார்க்கும் பொழுது இந்த கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை சரியாக படிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. வர வர அரசாங்கம் என்றது அதிக அளவு சர்வதேச அனுபவங்களோடு அது இணைக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த தேர்தல் வெறுமனே உள்ளூராட்சி தேர்தல் என்று வைக்க முடியாது. ஏனென்றால் அதில் வார மாற்றங்களையும் புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த தேர்தல்களில் வேட்பாளர்களாக வர வேணும். எனவே நாங்கள் இந்த தேர்தல் விதிமுறைகளை பார்க்கும் பொழுது கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு புதிய திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது 25% இளைஞர்களுக்கான ஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றது 25% பெண்களுக்கான ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்குது. இங்க என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்றால், முதலாவது இந்த விதிமுறைகளை இவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்களா என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இனி இந்த கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் 25% இளைஞர்களுக்கான அங்கத்துவம் அங்க இருக்க வேணும் என்று சொன்னா இவர்கள் சரியாக 25% இருக்கத்தக்கதாக விண்ணப்பங்களை நிரப்பி இருப்பினும், ஆனால் அங்கு ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அந்த 25% ஒதுக்கீடும் இல்லாமல் போறதாலேயும் அது நிராகரிக்கப்படலாம். இந்த காரணங்களால தான்
பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இதிலே அதிக அளவு அவதானிக்க வேண்டியது இந்த தேர்தல் முறை இந்த இறுதி நேரத்தில் நியமன பத்திரங்களை சமர்ப்பித்ததால அவர்களாலே அதுகளை திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல என்றுதான் நான் நினைக்கிறேன். வேறு பல பிரச்சனைகளும் உண்டு. இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள், மிக ஆளுமையானவர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட தவறை, அதாவது கட்சிகளை பிரிக்கின்ற ராஜதந்திரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் இப்படிப்பட்ட சட்ட ரீதியான தத்துவங்களை அல்லது அந்த சட்ட ரீதியான விடயங்களை சட்டவாதி நீதிமன்றங்களுக்கு செல்கின்றவர், அது போன்று கஜேந்திர குலகுமார் அவர்கள் சட்டவாதி நீதிமன்றங்களுக்கு செல்கின்றவர். இவர்கள் இந்த விடயத்தை ஏன் இவ்வளவு தூரம் மந்தமாக்கினார்கள் என்று ஒரு முக்கியமான அம்சம் ஏனென்றா, முதலாவது இந்த சட்ட விதிகளை புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான விளக்கங்களை வேட்பாளர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு கடமை. இங்கே நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நியமன பத்திரம் சமர்ப்பிச்ச உடனேயே அவைகள் இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வேட்பாளற்ற கையிலையும் கொடுக்கணும். அதுல இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் சேர்க்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த முதன்மை வேட்பாளரை, அதாவது ஒவ்வொரு தேர்தல் இந்த அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கு ஒரு முக்கியமான முதன்மை வேட்பாளர் இருப்பார். அவரை வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருக்கணும். அப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் என்றால், ஒன்று தேர்தல் சட்டங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் வேண்டாம், அதை இவியலுக்கு அடிக்கடி அது சொல்லிக் கொண்டிருக்கும். அது மாதிரி இவியல் தங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவியலோடு அந்த தொடர்புகளை மேற்கொள்ளலாம். இங்க என்ன நடந்திருக்கின்றால், எல்லாம் தெரியும் என்ற காரணத்தினால இவியல் தேர்தல் ஆணையத்தோட அவர்கள் தொடர்புகளை வச்சிருக்காமல் கடைசி நேரம் வரும் வரையும் அவர்கள் அதை விண்ணப்பங்களை வச்சுட்டு அவைகள் 3-4 நாள் கொடுத்திருக்கணும். இவையால் அதுக்குள்ள இடையில கொண்டு போய் கொடுத்து திருத்தங்களை பார்த்து திருத்தி போட்டு திருப்பி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவையால் இறுதி நேரத்தில் இறுதி நாள் அன்று கொடுத்தால் அங்க திருத்துவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. இந்த அடிப்படையில தான் நாங்க பார்க்கும் பொழுது பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கு பிரதான காரணம், இவர்கள் ஒற்று சிறு தவறு செய்தாலும், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 25% இளைஞர்களுக்கான ஒதுக்கீடு என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 40% இளைஞர்களுடைய அங்கத்துவத்தை அவர்கள் அதுல போட்டிருந்தார்கள் என்றா, ஒருவற்றை விண்ணப்பம் நிராகரிச்சாலும் அங்க தாக்காது, அந்த ஒருவற்றை மட்டும்தான் நிராகரிக்கப்படும். இவையால் மட்டுமட்ட 25% இளைஞர்களுக்கு வச்சிருந்தினம் என்றால், அங்கு ஒருவற்றை நிராகரிக்கப்பட்டாலும் அந்த 25% குறைஞ்சிடும். குறைஞ்சா ஒட்டுமொத்த நியமன பத்திரங்களும் நிராகரிக்கப்படும். இதுதான் நடந்திருக்கு. ஏனென்றா இவைகளுக்கு கட்சி கிளைகள் இல்லை, பரவலாக தங்களுடைய ஆதரவு தளங்கள் இல்லை. இவைகள் என்ன செய்யணும்டா, தேர்தலுக்காக ஆக்களை திரட்டி பிடிச்சு அவைகளின் பேர்களை எடுக்கணும். இங்க பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒன்று, ஒரே மாதிரியான கையொப்பங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன நடந்திருக்கு என்றால், ஒரே ஆள் வெவ்வேறு வேட்பாளர்களுக்கு கையெழுத்த வச்சதுல இருந்து பிரச்சனை வந்திருக்குது. இன்னொரு விதத்துல நாங்க பார்த்தோமே இருந்தால், சில கட்சிகளின் தேர்தல் ஆணையம் முழுதாக எடுத்திருக்குது. ஆனா சில கட்சிகளின் நிராகரிச்சுன்னு சொன்னால், நாங்கள் இது அரசியல் காரணங்கள் வர்ணிக்கல. இது இவர்கள் தேர்தல் விண்ணப்பங்களை சரியாக கொடுக்காத காரணத்தினாலதான் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான அம்சம், இவர்கள்ட்ட பொதுவாக ஆதரவு தளம் இல்லை என்றால், ஒரு கட்சியின் முக்கியமான தலைவர் எல்லா விண்ணப்ப படிவங்கள்லையும் கையெழுத்து வைக்கணும். அவர் என்னென்னா முதன்மை வேட்பாளர் எல்லா விண்ணப்ப படிவங்கள்லையும் கையெழுத்து வைக்கணும். ஒரு இடத்துல கையெழுத்து வைக்காமல் விட்டால் அது முற்றாகவே நிராகரிக்கப்படும். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல
தேர்தலில் தான் இவைகள் அக்கறையா இருந்திருக்கணுமே தவிர தேர்தல் சட்டங்கள் அதுல தங்களுக்குரிய பொறுப்புகள் இதை பற்றிய எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமத்தான் இவர்கள் போயிருக்கிறார். தேர்தல் நிராகரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அரசாங்கத்தை குறை சொல்றது, தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது, இவைகள் வருகிறதே தவிர தங்கள தரப்பிலே என்ன தவறுகள் நேர்ந்ததுன்றதை பற்றி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நீங்கள் கூறுவது போல் இவர்கள் திடீரென பலரை இணைத்து இந்த உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தலிலே களமிறக்குவதற்கான சந்தர்ப்பத்திலேயே ஐயப்பங்கள் ஒருவரால் இடப்பட்டிருக்கின்றன என்ற அங்கிருந்து பெறப்பட்ட தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இது இவர்களுடைய ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு செயற்பாடாக பார்க்கக்கூடியது. அவ்வாறுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் பரவலாக ஒரு அமைப்புகளை வச்சிருந்தால், உதாரணத்துக்கு சொன்னா தமிழரசு கட்சி தமிழ் பிரதேசங்கள் பலவற்றில தன்னுடைய கிளைகளை வச்சிருக்கு. அதுல முக்கியமான ஆக்களை அதுல பொறுப்பா வச்சிருந்திருக்கு. அவைகள்கிட்டே அது சொல்லுது, நியமன பத்திரங்களை நீங்கள் பூர்த்தி செய்து எல்லாவற்றையும் ஒரு இடத்தை கொண்டது தான் நாங்கள் அதை பார்த்து சரியோ புள்ளி ஒன்றதை பார்க்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு கிளைகள் இருக்குது, அங்கு எல்லாத்தையும் தேவையானவற்றை செய்து போட்டு ஒரு பொது இடத்துக்கு கொண்டிருக்கல அவர்கள் எந்த அவசரமும் இல்லாமல் சரி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒன்று தெரியுது என்னன்னா, இவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதுல அக்கறையா இருந்தார்களே தவிர தேர்தலுக்கான விதிமுறைகள், அதுல யார் விண்ணப்பங்கள், அதுல விவரங்கள் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில அக்கறை செலுத்தல. உதாரணத்துக்கு கொண்டே சொல்லலாம், இந்த சுயாதீன குழுக்கள் ஒன்றாக இருந்த சுயேட்சை குழுக்கள்ல ஒன்றாயிருந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய குழுவினர் அவர் நியமன பத்திரம் கொடுத்துட்டு வெளியில வந்த உடனேயே சொல்லிட்டார், தங்களோட நியமன பத்திரங்கள் தயாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது என்றால், இவர்கள் மிகவும் திட்டமிட்டு தான் போட்டி போட போவதாக எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட இருந்து காசுகள் எல்லாத்தையும் கேட்டு இது சுயேட்சை குழுக்கள் கட்சிகளுக்கு நடந்திருக்கு. இவர்கள் கட்சிகள்கிட்ட வெளிநாடுகள்ல இருந்த ஆக்கள்கிட்ட எல்லாம் பணங்களை வாங்கின பிறகு மிகவும் திட்டமிட்டு விண்ணப்ப படிவங்களை சரியாக பூர்த்தி செய்யாமல் தேர்தல் ஆணையத்தின் பழிய போட்டு அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளுகிறாரு. இன்னும் ஒரு அம்சம், இவர் அர்ச்சனா ராமநாதன் உதாரணமாக யாழ் மாநகர சபைக்கு தன்னுடைய விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படலாம் என்று சொன்ன அதே கையோட அவர் சொல்றார், தமிழ் மக்கள் தேசிய மக்கள் முன்னணிக்கு நீங்கள் வாக்க போடுங்கன்னு சொல்றார். அப்ப இங்க எங்களுக்கு தெளிவா தெரியுது, இது ஒரு சூழ்ச்சி அரசியல் ஒன்றேற்கனவே உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கு. இதுல மக்கள் தான் விழிப்போட இருக்க வேண்டியிருக்கு. அதாவது எவ்வாறு இந்த தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் எதிரிகள் மாதிரி காட்டிக்கொள்ளுகிறார்கள், பின்னர் பார்த்தால் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இது மக்கள் விழிப்பாக இருக்கணும். நீங்கள் கூறுவது உண்மை. இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனால் முழுமையாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தாயக மக்கள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே இவர்களுக்கான இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் இவர்கள் எங்களுடைய மக்களுக்காக இந்த சேவையும் செய்ய போறது இல்லை, கிடைத்தாலும் செய்ய போறதும் இல்லை, கிடைக்காமல் விட்டாலும் செய்ய போறது. இதனால் பாதிக்கப்பட போறது தமிழ் மக்கள் இல்லையா? நீங்கள் குறிப்பிடுவது சரி. ஆனால் நாங்கள் இது பாதிக்கப்பட போயினோம் என்றதோட மட்டும் விளையலாது. இந்த தேர்தலில் இப்பொழுது சில கட்சிகள் போட்டி போடத்தான் போகின்றன. நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியது, சரி சில கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சிகளின் நிலைமை என்ன, இவைகள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போயினம் என்ற ஒரு முக்கியமான கேள்வி எங்களுக்கு மத்தியிலே வருது. உதாரணமாக இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி, தமிழரசு கட்சி, இபிடிபி இவைகள் ஒரு போட்டி இடுகின்ற
தரப்பாக மாறி இருக்குது. இப்ப நாங்கள் அடுத்த கேள்வி எழுப்ப வேண்டி இருக்குது, இவியல் எப்படி தமிழ் மக்களின் அபிவிருத்தி தொடர்பான கொள்கைகளை வச்சிருக்கணும், இவியல் எப்படி அந்த மக்களின் தேவைகளை நிரப்ப போயினும். ஆனா இதுல இந்த முறை தேர்தலில் ஒரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் தொடர்ந்து எதிர்வரும் காலங்களிலும் பேசலாம். இப்பொழுது தமிழரசு கட்சி அபிவிருத்தி சம்பந்தமாகத்தான் அதிக அளவு பேசி வருகிறது. அரசாங்கத்திற்கு எவ்வளவு உதவிகளை பெற முடியுமோ அதை பெற்று இந்த உள்ளூராட்சி தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்தில தான் அது தேர்தலில் போட்டியிடுது. அதே மாதிரித்தான் தேசிய மக்கள் சக்தியும் அரசாங்க கட்சியா இருக்குது. அது மக்களின் அபிவிருத்தி தேவைகளை தான் செய்ய போறேன்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரித்தான் யூபிடிபின்னு சொல்லுது. எனவே இப்பொழுது தேசியம் பேசுற கட்சிகளின் நடவடிக்கைகள் இப்பொழுது மக்களுக்கு அந்த பிரச்சனைகள் இப்பொழுது இல்லை. எனவே மக்களுக்கு இப்ப முன்னால உள்ள கேள்வி, இந்த மூன்று தரப்பில யார் இது எங்க தேவைகளை நிறைவேற்ற போயிடும். இது இவ்வளவு காலமும் நடந்த தேர்தலை விட ஒரு மிக முக்கியமான மாற்றத்துக்கான தேர்தலா இருக்குது. இன்னும் நாங்கள் ஆழமா பார்த்தா 50% பெண்களுக்கு அங்க இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 25% இளைஞர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அந்த வாய்ப்பு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இளைஞர்களும் பெண்களும் இதுல ஈடுபடுவதற்கான வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஒரு புதிய வரலாறு தரப்போகிறது. எல்லாம் முடிஞ்சதே, இவையால் தோத்து போச்சினமே என்பதை விட எதிர்வரும் காலங்கள் இந்த நிலைமையில எப்படி ஒரு மாற்றத்துக்கான அடிப்படைகள் எப்படி வரப்போகுது. தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது தமிழ் பிரதேசங்கள்ல அது சொல்லுது, நான் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய போறேன். அப்ப நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க, உங்களுடைய வேலை திட்டம் என்ன என்பதுதான் இப்பொழுது இந்த தேர்தல் காலத்தின் ஒரு பிரதான விவாத பொருளாக மாறப்போகுது. இப்பொழுது நிராகரிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்காளர்களின் விடயம் பற்றி பார்க்கின்ற பொழுது ஆளும் கட்சியால் திட்டமிட்டது போல் பலரை அங்கே நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. தமிழர்கள் பகுதியில் இப்படிப்பட்ட சிக்கல்களை இந்த தமிழ் தேசிய வாத சக்திகள் ஒரு வகை இனவாதத்தை பேசுவதாக தெரிகிறது. உதாரணமாக தேசிய மக்கள் சக்தி சிங்கள அரசியல் தலைமைகளை வச்சிருந்தாலும் கூட தமிழ் பிரதேசங்கள்ல தமிழர்கள் தானே போட்டி போடுகிறார்கள், அந்த கிராமத்து மக்கள் தானே போட்டி போடுகிறார்கள். உதாரணமாக பிரதேச சபையா இருந்தா என்ன, நகர சபையா இருந்தா என்ன, மாநகர சபையா இருந்தா என்ன, சிங்களவர்கள் போட்டி போட இல்லை தானே, உங்களோட பிள்ளைகள் தானே போட்டி போடுகிறார்கள். அவர்கள் கட்சி அரசியல் ஒரு கட்சியின் பிரதியாக அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் தானே. ஆனபடியா இப்ப எங்களுக்கு முன்னால உள்ள முக்கியமான கேள்வி, இவர்கள் யாராக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறார்கள், எங்கட பிரதேசத்து மக்களாக இருக்கிறார்கள். அப்ப எங்கட கடமை என்னென்றா, இவர்கள் மீது நாங்கள் அதிகளவு அழுத்தங்களை போடணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கொண்டு நாங்கள் சொல்லுவோம். தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் அறிஞ்ச வரையிலே அவர்களும் அரசாங்கத்தோடு ஒத்துழைச்சு பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்காகத்தான் முயற்சிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. எனவே இதொரு ஒரு விதத்தில பார்த்தால் நாங்கள் வளமையை விட அரசியல் போட்டின்றதை விட யார் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக வரப்போகிறார்கள் என்பதற்கான ஒரு ஆரம்ப பள்ளியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஒரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால், இப்படி ஆளுங்கட்சியில இருக்கிறவர்களின் வாக்கு உரிமைகளை மிக அதிகமாக பெற்றுவிட்டால் எதிர்கால பாராளுமன்ற தேர்தலுக்கான சிக்கல்கள் அதிகமாக தமிழரசு கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ கிடைக்காமல் போவதற்கான சாத்திய கூறுகள் எதிர்காலத்தில் வரக்கூடியதாக இருக்கும் அல்லவா?
இது ஒரு முக்கியமான கேள்வி. எங்களுடைய கேள்வி முதல்ல நாங்கள் ஜனநாயகத்தை நம்புறோமோ இல்லையோன்றது முக்கியமான கேள்வி. ஜனநாயகம்ன்றது பெரும்பான்மை மக்கள் எதை தீர்மானிக்கணுமோ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும். அப்ப இதுல உதாரணமாக தேசிய மக்கள் சக்தி மக்களால தெரிஞ்செடுக்கப்பட்டால் மக்களின் தீர்ப்பு தானே அது. மக்கள் தமிழரசு கட்சியை தோற்கடிச்சுத்தானே இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே அது ஒரு ஜனநாயக தீர்ப்பு தானே. ஆனபடியா நாங்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரம் நாங்கள் எங்கண்ட பிரதிகள் படியால், அதாவது அவர்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதிகளுடைய அடிப்படையில தான் மக்கள் வாக்களிச்சிருக்கணும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அதுதான் இந்த தமிழ் மக்களுடைய நலன் தொடர்பாக பேசுகிறவர்கள் தமிழ் மக்கள் என்ன கட்சியை தெரிவு செய்து அவர்கள் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேணும் என்ற அழுத்தங்களை கொடுக்கிறதான் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே வழிமுறையாக இருக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது அப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரையில் கூறப்பட்ட விடயங்கள் தமிழர்கள் விடயத்தில் சிங்களவர்களுக்கான விடயங்கள் தாராளமாக வழங்கப்படுகின்றது. தமிழர்களுக்காக கூறப்பட்ட பல விடயங்கள் ஒப்பேற்றப்படாமல் இருக்கின்ற ஆளும் கட்சியால் இது போன்ற விடயங்களை செயல்படுத்த முடியும் என்று எண்ணுகிறீர்கள்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி என்றுதான் நினைக்கிறேன். நாங்கள் இதை ரெண்டு வித்தியாசமான வழியில பார்க்கணும். இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அரசியல் கட்சிகளின் பேரில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். எனவே உள்ளூராட்சி தேவைகளுக்காக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் அடுத்த ஒரு கேள்வி, நீங்கள் குறிப்பிடுவது போல தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்தினம் என்றால் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிராத ஒரு கட்சியை மக்கள் எவ்வாறு ஆதரிப்பது என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் சக்தியான தமிழ் மக்கள் மாற்றப்படுவார்களா? நிச்சயமாக அடுத்த தடவை இவர்களால தேர்தலில் வெற்றி பெற முடியாது. நாங்கள் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, மக்கள் ஜனநாயக அடிப்படையிலே ஒரு கட்சியை தெரிவு செய்திருக்கணும், அவர்களுக்கான காலத்தை கொடுத்திருக்கணும். அவர்களிடம் தமிழ் மக்கள் என்ன சொல்லணும் என்றால், உங்களை நம்பிக்கை வச்சு நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம், நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வுகளையும் தருவதாக வாக்குறுதி அளிச்சிருக்கிறீர்கள், ஆனபடியா நீங்கள் அதை செய்ய வேணும் என்றதை நாங்கள் வற்புறுத்துறதுதான். என்னென்றா இது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறுற தேர்தல். ஆனபடியா நாங்கள் இதில் மக்களின் விருப்புக்கு மதிப்பளிக்க வேணும். மக்கள் இதைத்தான் தீர்மானிச்சிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் பொறுமையோடு அதை அவர்களுடைய கையளித்து அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதை அவதானித்து கொண்டிருக்கிறது தான் மக்களுடைய அடுத்த கடமையாயிருக்கும். இதுல தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சவர்கள் அல்லது இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை மேற்கொள்வதுதான் இவர்களுடைய கடமையாக இருக்க முடியும். நிறைவாக மீண்டும் பிள்ளையானும் கருணாகம் ஒன்றாக சேர்ந்து மட்டக்களப்பு பகுதிகளை தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கின்றோம் என்ற ஒரு தகவல் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. இதை பற்றிய உங்களுடைய பார்வை? இதொரு முக்கியமான நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அதாவது கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவாக இருந்த இந்த 2 பேரும் பல குற்ற செயல்களுக்கு உடந்தையானவர்கள் என்பது இப்பொழுது வெளியில வந்திருக்கிறது. அதாவது உயிர்த்த ஞாயிறு படுகொலைகள், 700க்கும் மேற்பட்ட போலீசாரின் படுகொலைகளுக்கு காரணமாயிருந்த கருணாமான் என்று குறிப்பிடப்படுகிறது. இல்லை, இன்னொரு ஆச்சரியம் என்னென்றா, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற பெயரை வச்சிருந்தவர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில்
கிழக்கு தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களை முற்றாக ஏமாத்துற ஒரு சதியாக இருக்கிறது. அதாவது கடந்த தேர்தலில் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழர்கள் வாக்களிச்சிருக்கணும். அந்த காரணத்தினால தமிழ் மக்களுக்கு அங்க கிழக்குமான மக்கள் ஒரு குழப்பத்தில தள்ளுறதுக்காகத்தான் இந்த பெயரை கிழக்கு தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுற ஒரு அரசியலுக்கு போயிருக்கணும். ஆனா இது நடக்க போற காரியம் என்னன்னா, மக்கள் அவைகளை கடந்த தேர்தலில் நிராகரிச்சிருக்கணும். மற்றது இவை 2 பேரும் ஆளியால் குற்றஞ்சாட்டினவர். கருணாமான் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்து அரசாங்கத்தோட போனவர் என்ற குற்றங்களை சுமத்தின பிள்ளையான் தான் இப்பொழுது அவரோடு இணைஞ்சு கிழக்கு மாகாண மக்களை ஏமாற்ற ஒரு அரசியலுக்கு வந்திருக்கணும். இதில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றா, வடக்கா இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி பெயர்களை மாற்றியோ அல்லது கடந்த காலங்களில் ஆளியால் திட்டினாக்கள் இப்பொழுது அணி சேர்ந்தாலும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்பட்டிருக்குது. ஆனபடியா இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் விழிப்பாக இருந்து தங்களினுடைய உண்மையான பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்வார்கள் என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். உண்மை நீங்கள் கூறியது போலவே நிச்சயமாகவே மக்களின் கையில் இருக்கின்றது. நாங்கள் பல முறை பேசியது போலவே மக்கள் தெளிவாக இந்த 30 ஆண்டு போராட்டத்திலே அரசியல் பாதைகளை நன்கு உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே மக்களாகிய நீங்கள் இதை தெரிவு செய்து நல்ல நிலைப்பாட்டில் அங்கே இந்த வருகின்ற மாநகர சபை தேர்தலுக்கான உங்களுடைய பக்கங்களை நிவர்த்தி செய்கின்ற பட்சத்திலேதான் ஏதாவது ஒரு புனரமைப்போ அல்லது வடமாகாணத்திலோ அல்லது கிழக்கு மாகாணத்திலோ ஏதாவது நல்ல விடயங்கள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துவது ஒற்றுமை என்ற பதம் இல்லாதபடியால் தான் கடைசி வரையும் சென்று பதிவுகளை ஏற்படுத்தாமலுக்கு இறுதி நேரத்தில் சென்று பதிவுகளை ஏற்படுத்தியபடியால் இவ்வளவு சிக்கல் வந்திருக்கின்றது. பலரை நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்கள் கூட வந்திருக்கின்றது என்பது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் படுமுட்டாள்கள் அல்ல, அறிஞர்கள் என்று சொல்கின்றார்கள். நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்காடுகின்றவர்கள் எல்லோரும் அப்படியானவர்கள் இந்த அடிப்படை விடயங்களை சிந்திக்காமல் அடிப்படை விஷயங்களை வடிவான முறையில் கவனத்தில் கொள்ளாமலுக்கு இப்படியான தவறுகளை விட்ட இவர்கள் தமிழர்களுக்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களோடு இணைந்து இன்றும் மூத்த அரசியல் ஆய்வாளர் சிவலிங்கம் அவர்கள் லண்டனிலிருந்து கலந்து கொண்டு தேவையான விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம். ஈழத்தமிழர்களுக்கான இந்த தொலைக்காட்சியானது ஈழத்தமிழர்களின் நிலையை மிக உன்னிப்பாக கவனிக்கின்றபடியால் அவருடைய அந்த இன்றைய ஆய்வும் இருந்தது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்வோம். கலந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை தந்த STS TV நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், நேயர்களுக்கும் நன்றிகள். நல்லது உறவுகளே, அடுத்த அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்து கொள்வோம். இனி ஒரு அரசியல் ஆய்வு கண்ணோட்டம். நன்றி, வணக்கம். இந்த கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை சரியாக படிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தேர்தல் அக்கறையா இருந்திருக்கணுமே தவிர தேர்தல் சட்டங்கள் அதில் தங்களுக்குரிய பொறுப்புகள் இதை பற்றிய எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமத்தான் இவர்கள் போயிருக்கிறார். தங்கள தரப்பிலே என்ன தவறுகள் நேர்ந்ததுன்றதை பற்றி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனபடியா இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் விழிப்பாக இருந்து தங்களினுடைய உண்மையான பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்வார்கள் என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம்.
அரசியல் ஆய்வுக்களம்.